நேற்று நடந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜர்ஸ் விசஸ் எம்ப்ளாயின்னு இருக்கும். இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, முத்து வெளியில் வருவார், வேமா வந்துட்டு நாங்கள் தான் வந்து யூனியன் லீடர் யாருன்னு தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அருண் சொல்வார், அதெல்லாம் இல்லை, யூனியன் லீடர் வந்து யூனியனில் இருக்கிறவங்க எம்ப்ளாயீஸ்லேருந்து தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், அது நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக 100% ட்ரூ. எந்த ஒரு கம்பெனிலையுமே இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் தான் யூனியன் லீடர்லாம் சொல்ல மாட்டாங்க. எம்ப்ளாயில் யாருக்கு ஒருத்தவங்க ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்காங்க, யார் வந்து அவங்க நல்லா இவங்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களோ அதை எம்ப்ளாயி சைட்லேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. முத்து சொன்னது ஆக்சுவலாக அது டோட்டலாக ராங்க. இதுக்கடுத்து தீபக் ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி வந்து உங்கள்லேருந்து பெஸ்ட்டாக 3 பேரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து நாங்கள் ஒருத்தவங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக சூஸ் பண்ணோம். அதுவுமே தப்பு. எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த கம்பெனியில் இவங்க யாருமே கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணாதனால இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால சொகுசாக வந்தனால தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரில. எந்த கம்பெனியுமேலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. யூனியன் லீடர்னா யூனியனுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லேருந்து தான் ஒருத்தவங்க வருவாங்க. இந்த விஷயத்தில் அருண் சொன்னது என்னமோ 100% கரெக்டு. இந்த விஷயத்தில் மட்டும்